நீங்கள் அந்த சந்திப்பு நடந்ததே ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் கூட இருக்கும் பொழுது அந்த சந்திப்பில் ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு, பிஜேபிக்கு வந்து ஒரு நாம் தமிழர் இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு பேசப்பட்டது. இல்லை, யாரோ ஒருத்தர் வந்து உங்களை சந்திக்கணும்னு விரும்புகிறாருன்னு வச்சுங்க, அவர் என் மூலயமா வர்றாரு, எனக்கு தெரிஞ்சவர் அவர், எனக்கு வந்து கார்த்தியை தெரியும், வாங்க சந்திக்கலாம், நான் கூட்டிகிட்டு போனேன். அதுக்காக கார்த்தியை நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்துட்டாரா? இல்லை, நாம் தமிழர் கட்சிக்காரர் அவர் இல்லை. அவர் ஒரு ஊடகவியலாளர், அவர் பொது மனிதர். ஒரு பொது மனிதரை பண்பாட்டு ரீதியாக போய் சந்திக்கிறோம். இது பண்பாட்டு கூறுகளில் இது ஒன்று. ஒரு மனிதன் சந்திப்பது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே இது சம்பந்தம் நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் நடந்தது, இந்த சந்திப்பு நடந்தது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்படி ஒரு சந்திப்பு இப்போ கட்சிக்குள்ளே எந்த சலசலப்பும் இங்கே நடக்கலை. அண்ணன் சந்திச்சுட்டு வந்தார், இதுக்காக போய் சந்தித்தேன், இப்படி அண்ணன் இப்படி வரவேற்றாரு. நிர்மலா சந்திச்சாலும் அதே மாதிரி சந்திச்சேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆமாம், சந்திச்சேன்னு இப்போ சொல்லியிருக்க போகிறார். இதெல்லாம் இருக்குது. தேவையை ஒட்டி ஒரு தலைமைக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. ஒரு தலைமை வந்து தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், தலைமையை நம்பி நிற்கிறோம், தலைமை எங்களையும் நம்பி நிற்குது. தலைமை போகுதுன்னா அதில் ஒன்றும் இருக்காது, முக்கியமான கூறுகள் எதுவும் இல்லாமல் இப்போ சந்திச்சிருக்காது அப்படின்ற சிந்தனை எங்ககிட்ட இருக்குது. அதனால் வந்து சந்திச்சுட்டு வந்திருந்தாலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது சந்திக்கவே இல்லையே, ஏன் இதை பெருசாக்குறீங்க?